Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, India brandana Micromax தரப்புல ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Micromax in Note 2 மொபைல் Flipkartல சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மொபைலுக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12490 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த மொபைல் வர்த்தா இருக்கா, பர்ச்சேஸ் பண்ணலாமா, எல்லா டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மொபைலோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும், இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா வேணாம் அப்படின்னு. ஸோ வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம சேனலில் அண்டர் 15,000ல் ஒரு பெஸ்ட் 5 கேமிங் மொபைல்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த 5 மொபைல்ஸில் நீங்கள் இந்த மொபைல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஒரு நல்ல ப்ராசஸரோட. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கும்போது முதல்ல இதில் வந்து பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நமக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து மொபைல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே இங்கே பார்க்க முடியுது. டிஸ்பிளேஸ் பார்த்தா இங்கே 6.43 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சப்போர்ட்டோட AMOLED டிஸ்பிளே பேனல் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இங்கே பார்க்க முடியுது. கூடவே 90 Hz ரிஃப்ரெஷ் வந்து இங்கே கிடையாது, 60 Hz ரிஃப்ரெஷில் தான் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் பார்க்கும்போது 550 nits அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் லெவல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போய் வெயிலில் மொபைல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பிரைட்னஸ் வந்து இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த மொபைல் நல்லதாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மொபைல்ஸும் 90 Hz ரிஃப்ரெஷ் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் வந்து ஒரு சின்ன மைனஸ் வந்து பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கேமரா செக்மெண்ட்டில் பார்த்தாலும் பேக் சைடில் 4 கேமராஸ் வந்து பார்க்கலாம். 48 MP பிரைமரி கேமரா, 5 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சர், 2 MP மைக்ரோ சென்சர் பேக் சைடில் இருக்குது. கூட ஃப்ளாஷ் லைட்டு பேக் சைடில் பார்க்க முடியுது. சென்டர் பஞ்ச் ஹோலில் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க 16 MP வரைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கிற ப்ரோசரை பற்றி பேசி ஆகணும். கண்டிப்பாக ஒரு நல்ல கேமிங் ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்காதது தான். ஸோ ஒரு நல்ல கேமிங்காக யாருக்காவது மொபைல் வேணும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீடியாடெக் ஹீலியோ G95 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமிங்கில் வந்து உங்களுக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் தான். கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால அந்த கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கிளியராக வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மொபைலில். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் டே பை டே யூசேஜ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸரில் தான் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பேட்டரிஸில் பார்த்தாலும் 5000 mAh பேட்டரி இருக்குது. கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு 20-25 நிமிஷத்தில் உங்களுக்கு 50% பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ கேமிங்கில் ஆடினாலும் இல்லைன்னு டே பை டே யூசேஜில் நீங்கள் வெறும் மொபைல் நார்மலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி கம்ப்ளீட் ஆனாலும் 30 வாட் சார்ஜ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மற்ற என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து பார்க்க முடியுது. USB Type-C போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் இதில் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. கூடவே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்க வேரியன்ட் பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான், 4GB RAM 64GB வேரியன்ட் 12490 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். 4GB RAM 128GB இல்லைனா 6GB RAM 128GB ஸ்டோரேஜில் கொண்டு வந்தால் ஒரு 14,000க்கு அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு தான் இருந்திருக்கும். பார்க்கலாம் ஏதாவது லான்ச் பண்ணுவாங்களா லேட்டாக அப்படின்னு. இப்போதைக்கு இந்த ஒரு வேரியன்ட் மட்டும்தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவாஸ் Android 11 சப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரைஸில் எல்லா செக்மெண்ட்லேயும் டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஸ்பெக்ஸ் தான், அதுவும் இந்தியா பிராண்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாராவது ட்ரை வேணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைலுக்காக இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய சீக்கிரமாக. இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை மக்கள் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த சந்திக்கிற அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுது உங்கள் பிரகாஷ்.